ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக் இந்தியன் பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். சரியா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட்ப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஏன்னா நம்ம இதில் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். எந்தெந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரியா? நீங்கள் பாதி பார்த்துட்டு இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? இது நான் எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட் தான். வேற எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. சரியா? ஏன்னா இதில் வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்காம போயிடும். சரியா? ஏன்னா நம்ம என்னென்ன லெசன்ஸ் மொத்தமாக சிலபஸில் கவர் ஆகுது, அதில் எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த இம்பார்ட்டன்ட்லையும் எதில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு எந்தெந்த லெசன் எப்படி அப்படிங்கிற ஒரு முழு புரிதல் கிடைக்கும். ஓகேவா? அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போய் ஒரு ஒயிட் பேப்பர் இல்லை ஒரு புக்கு இல்லை ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துட்டு உட்காந்துக்கோங்க. நம்ம சொல்ல சொல்ல ஒவ்வொரு லெசனையும் நீங்க நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு யூனிட் 4ல் கவர் ஆகுது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 15 கேள்விகள் கேட்டிருக்காங்கப்பா. இந்த வாட்டி நம்மளுக்கு 15 கேள்விகள் கொடுப்போம் அப்படின்னு சிலபஸில் சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பு முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்டது. சரியா? மத்திய அரசு மாநில அரசுக்கான உறவுகள், தேர்தல் சம்பந்தப்பட்டது, சட்டத்தின் ஆட்சினா என்ன, லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தா என்ன, தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன, ஓகேவா? பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கிறது என்னென்ன, அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் என்னென்ன, இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட எல்லா டாபிக்கையும் நம்ம இந்த இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம பார்ப்போம். சிலபஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ இதில் நம்ம சிலபஸ் இதுதான். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ரீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம லெசன் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம என்னென்ன பாடங்கள் நம்ம இந்த சிலபஸில் கவர் ஆகுது, நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் குரூப் 4, 2, 2A இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாம்னாலும் சரியா? மேக்ஸிமம் டெட் வரைக்குமே உங்களுக்கு இந்த லெசன்ஸ் போதும். சரியா? மேக்ஸிமம் நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸையும் மொத்தமாக கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த லெசன் லிஸ்ட்டை படித்தாலே போதும். நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா இந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமும் நீங்கள் அப்ளை அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு தான் நம்ம பார்த்து எடுத்திருக்கோம். ஓகேவா? சரிப்பா. இப்போ 6th பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் 6 லெசன் இருக்குப்பா. அதில் பன்முகத்தன்மை, அதுக்கப்புறம் சமத்துவம் பெறுதல், தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு, மக்களாட்சி, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள். இது ஃபர்ஸ்ட் 2 லெசன் டேர்ம் 1, அடுத்த 2 லெசன் டேர்ம் 2, அடுத்த 2 லெசன் டேர்ம் 3. இப்படி டேர்மாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெசன் மட்டும் தான் இருக்கும். பன்முகத்தன்மையும் சமத்துவம் பெறுதல் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன 2 தான் இருக்குது, மிச்ச லெசன்ஸ் இல்லையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அடுத்தடுத்த டேர்மில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லா லெசனையும் சொல்லிடுறேன். நீங்கள் நான் வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்து உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? 7th பாருங்க. 7th சமத்துவம், அரசியல் கட்சிகள், மாநில அரசு, பெண்கள் மேம்பாடு. இதுல ஒரு சில லெசன்ஸ் ரிப்பீட் ஆகும்பா. இப்ப பாருங்க, 6th சமத்துவம் பெறுதல் இருக்கா, 7th சமத்துவம் இருக்கு. அதனால நீங்க என்னடா இவ்வளவு லெசன் இருக்கே அப்படிலாம் நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரே மாதிரியான லெசன்ஸ் தான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்லயுமே ரிப்பீட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ 8th பாருங்க. 8th பொறுத்த வரைக்கும் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஆல்ரெடி நம்ம மத்திய அரசு, மாநில அரசு இதெல்லாம் 10th இருக்கு. 8th கவர் ஆகுது பாருங்க. 7th கவர் ஆகும். மாநில அரசுங்கிற டாபிக் 7th கவர் ஆகும். நான் இதெல்லாம் உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் குடிமக்களும் குடியுரிமையும், தேர்டு சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், ஃபோர்த் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், ஃபிஃப்த் நீதித்துறை. ஓகேவா? ஒரு சில பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இதை பாருங்கள். இதிலே உங்களுக்கு புரியும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஈஸியாக இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுனா, அங்கே அதுக்கு இங்கிலீஷில் என்ன லெசன் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக
கனெக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் பண்ண முடியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் இதை இங்கிலீஷ் காப்பி கூட உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேப்பா. 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இதை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கிட்டே வாங்க. 9th பாருங்க. அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், அதுக்கப்புறம் மனித உரிமைகள், அப்புறம் அரசாங்கங்களின் வகைகள், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேவா? ஸோ உங்களுக்கே தெரியும் லெசன்ஸ் வந்து எப்படி சேம் லெசன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நடுவண் அரசு. அதாவது நடுவண் அரசு அப்படின்னா என்னன்னா மத்திய அரசு. அதான் வந்து நடுவண் அரசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள், இந்தியாவின் சர்வதேச உறவுகள். ஓகேவாப்பா. இந்த ஒரு 5 பாடம். அப்புறம் 11th ஸோ 11th பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இதுதான் வந்து நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல உள்ளாட்சி அமைப்புகள்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு லெசன். அதே தான் இதோட கனெக்டிவிட்டி தான். அடுத்து செகண்ட் லெசன் பாருங்க. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. 3வது லெசன் பாருங்க. சமூக நீதி. அடுத்து வந்து தமிழக அரசியல் சிந்தனைகள். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல இதோட லெசன் நம்பர் வந்து மாறும். சரியா? ஸோ நம்ம இங்க வந்து 1, 2, 3ன்னு வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். நீங்க அந்த இண்டெக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த பேர் உள்ள லெசன் எந்த லெசனா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து தேடி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க தேடி எடுத்தீங்க அப்படின்னா தான் அது உங்களோட மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு நானே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல இத்தனா லெசன் வந்து 15 லெசன், 14 லெசன், 13 வந்து நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் இருந்தாலும் நீங்க வந்து அதை பார்த்து தேடி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த லெசன் வந்து நம்ம படிக்கணும், இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து சொல்றது தான், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு டெஸ்டினேஷனுக்கு போறோம் அப்படின்னா, அங்க எப்படி போக போறோம்? என்னென்ன வழிகள் இருக்கு? எப்படிலாம் வந்து நம்ம எந்தெந்த பாதைகள கிராஸ் பண்ணி போகணும்? அப்படிங்கிற மாரி முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்கு? என்ன நம்ம படிக்கணும்? என்ன சிலபஸ்? இதுதான் நம்ம கன்டென்ட்டா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. இல்ல நீங்க நீங்க அதாவது ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. அது தவறாயிரும். அதாவது ஒரு புரிதல் இல்லாம நீங்க ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க? எங்க முடிக்கணும்? இது எவ்வளோ பெருசு? அப்படிங்கிற எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாம போயிரும். சரியா? ஸோ அடுத்து பாருங்க 12th இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட்டாட்சி. ஓகேவா? இந்த 5 பாடங்கள். சரியா? சரிப்பா. இப்ப வந்து இவ்வளோ லெசன் இருக்கே சார் அப்படின்னு வந்து நீங்க யாரும் வந்து பயப்படாதீங்க. தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ எல்லா பாடமுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? ஒரு சில பாடங்கள் வந்து இம்பார்ட்டன்ட்னு இருக்கும். அது மட்டும் தான் நல்லா படிக்கணும். மத்ததெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் புக் பேக், அதுக்கப்புறம் பாக்ஸ் டாபிக் நம்ம தனியாவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அது போக இம்பார்ட்டன்ட்டா வந்து ஒன்லைனர் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா போதும். சரியா? ஸோ அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியாப்பா? ஸோ 6th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. மார்க் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப மத்த பாடம்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. மத்த பாடங்களும் இம்பார்ட்டன்ட் தான். நாம வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான பாடம். அதாவது நீங்க மத்த பாடங்கள வந்து ஒரு ஒன்லைனரு இல்ல கடைசி நேரத்தில பார்த்துட்டு போனா கூட பரவால்ல. ஆனா நம்ம இப்ப மார்க் பண்றக்கூடிய பாடங்கள், நான் இப்ப அடுத்து சொல்லக்கூடிய பாடங்கள் வந்து நீங்க படிக்காம எக்ஸாம்க்கே போக்கூடாது. புரியுதா? ஸோ அந்த மாதிரியான பாடங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் 7th பொறுத்த வரைக்கும் இந்த மாநில அரசு அப்படிங்கிற பாடம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம். அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிற பாடம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற பாடம் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இந்த மனித உரிமைகள், அரசாங்க அமைப்புகள் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் நான் ரொம்ப முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் எது எது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அடுத்து 10th பொறுத்தவரைக்கும் இதுதான்ப்பா ரொம்ப 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 முக்கியமான ஸ்டாண்டர்ட். நான் இப்ப சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட பொறுத்தவரைக்கும் தான் நம்மளுக்கு பாலிட்டில வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 15 கேள்வி நம்மளுக்கு இதுல குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 கேள்விகள் உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? 70% 60-65%லேருந்து 70% வரைக்கும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்தியன் பாலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு, அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும், ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தவரைக்கும் 10th புக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி. சரியா? நீங்க 10th புக்க வந்து கரைச்சு குடிச்சிரணும். ஏன்னா பாலிட்டியும் சரி, ஜியோகிராஃபியும் சரி, ஐஎன்எம்மும் சரி, எல்லா ஹிஸ்ட்ரியும் சரி, எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு 10த்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடங்கள் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ, அதனால இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 பாடங்கள் வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்தே மட்டும் உங்களுக்கு 60 to 70% கொஷின்ஸ் வந்து வந்துரும். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற இந்த 3 பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த 2 பாடமும் இம்பார்ட்டன்ட் தான். 10th பொறுத்த வரைக்கும் ஆல் லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஸோ அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் வந்து 11th 12த்தும். சரியா? 11th 12த்தும் வந்து நம்மளுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். ஸோ போன வாட்டி வரைக்குமே நம்மளுக்கு ஒரு சில பாடங்கள் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம பெரிய 10th 11th 12th அப்படிங்கிற இந்த 3 ஸ்டாண்டர்டையுமே வந்து நம்ம தரோவா வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரியா? அதனால 12th பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற 12th பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆட்சித்துறை, அப்புறம் சட்டமன்றம். சரியா? இந்த 3 பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இத பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிற இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சமூக நீதி. சரியா? இந்த பாடங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து அதிக கவனம் கொடுத்து படிக்கணும். சரியா? சரி சார். இப்போ இத வந்து நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, நம்மளோட பிளான் படி நம்மளோட ஃப்ரீ பேட்ச் பிளான் படி நம்ம இப்ப எப்படி போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, 10th 11th 12th இந்த முக்கியமான பாடங்கள நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல முடிக்க போறோம். சரியா? அதாவது நம்ம ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் ஒரு டார்கெட் 1 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த டார்கெட் 1 பீரியடுக்குள்ள நம்ம இந்த இம்பார்ட்டன்டான பெரிய லெசன் எல்லாத்தையும் நம்ம முடிக்க போறோம். சரி. சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம லோயர் ஸ்டாண்டர்டுக்கு வரப்போறோம். 6th 7th 8th 9th இது எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே உங்களுக்கு நடத்திருவேன். சரியா? தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் பாயிண்டா எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல அந்த லெசனே வந்து முடிஞ்சிரும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயிலா நான் எடுத்து குடுத்துடுறேன். நீங்க நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நம்மள ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க இத பார்த்து தயவு செஞ்சு அதாவது பயப்படாதீங்க. சார் என்ன சார் இவ்வளோ லெசன்ஸ் இருக்கே! நான் இத வந்து எப்படி படிக்க போறேன்? அப்படின்னு நெனச்சு பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு துளி பயம் கூட உங்களுக்கு வேணாம். இத நான் உங்களுக்கு எதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு புரிதல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இதெல்லாம் வந்து படிக்கிறோம். இதான் சிலபஸ். இதெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்ட வந்து குடுத்துருக்கேனே தவிர, நீங்க இத பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இவ்வளோ படிக்கணுமா?" அப்படின்னு நெனச்சு பயப்படுறதுக்கு கிடையாது. சரியா? எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப இதுல எத்தன லெசன் இருக்கு பாருங்க. 6 இதுல ஒரு 10 அப்புறம் 15 20 25 29 அதுக்கப்புறம் 34 பாடங்கள் இருக்கு. சரியா? 9 19 28 34 பாடங்கள் வந்து இருக்குப்பா. சரியா? இந்த 34 பாடங்கள்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு படிக்க போறது ஒரு 10ல இருந்து 14 பாடங்கள் தான். சரியா? மித்த பாடங்கள் எல்லாமே ரொம்ப சின்னதா இருக்கும். கனெக்டிங் லெசனா இருக்கும். இப்ப அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, மாநில அரசுன்னு 7த்லயும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்கும். 8த்லயும் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு 10த்லயும் இருக்கும். இப்ப இது 3லயுமே வந்து உங்களுக்கு என்ன மாறப்போது? அதே சேம் தான். ஒரு 10, 12 பாயிண்ட் வந்து கூட இருக்கும். அவ்வளதான். சரியா? வேற எந்த விதமான பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்காது. அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இந்த 34 லெசன்ல ரொம்ப அதிக எஃபோர்ட் போட்டு நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள்னா, ஒரு 14 பாடங்கள். 10லருந்து ஒரு 14 பாடங்கள் தான். நம்மளுக்கு அந்த 10th, 11th, 12th அது போக நான் சொன்ன இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தான் இருக்கும். சரியா? அதனால இத பார்த்து நீங்க ஒண்ணும் கவலைப்பட்டுக்க வேணாம். இதுக்கான எல்லா ப்ராசஸுமே வந்து நம்மளோட பேட்ச்ல வந்து நடக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, 10th, 11th, 12th இந்த 3 ஸ்டாண்டர்டையுமே வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாப் 50 லெசன் டார்கெட்ல இந்த டார்கெட் 1ல நம்ம இந்த 5 மாசத்துல முடிக்க போறோம். சரியா? முடிச்சுட்டு லோயர் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நான் நீட்டா உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து குடுத்துருவேன். சரியா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டார்கெட்ல உங்களுக்கு லோயர் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா வந்து நடத்திருவேன். ரொம்ப சின்ன சின்ன பாடங்கள் தான். நம்ம 2 பாடம் வந்து ஒரு நாளைக்கு படிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிச்சா கூட வாரத்துல 5 பாடங்கள் வந்து நம்ம ஈஸியா வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால அத பத்தி நீங்க பயப்பட வேணாம். அப்போ நான் அப்படி குடுக்கும்போது உங்களுக்கு அது சம்மந்தமா ஒன்லைனர் குடுப்பேன். எல்லாமே வந்து குடுப்பேன். சரியா? இந்த இந்தியன் பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி சார் தயாராக போறோம்? இந்த 15 மார்க்குக்கு நம்ம எப்படி சார் தயாராக போறோம்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புக் வைஸா போறோம். ஓகேவா? புக்ல உள்ளது என்ன? டாப் டூ பாட்டம். புக் டு அட்ட டு அட்ட நம்ம புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஓவராலா பார்க்க போறோம். சரியா? ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் வந்து எழுதிருவோம். முடிஞ்சா? ஸோ திரும்ப இந்த டார்கெட் முடியறதுக்குள்ள நான் இந்த லெசன் எல்லாத்துக்குமே தனித்தனியான டெஸ்ட்டும் வந்து நான் வைப்பேன். சரியா? இப்போ ஸ்டார்ட்டிங்கிறனால நான் உங்களுக்கு அதிகமான டெஸ்ட் குடுக்காம வீக்லி டெஸ்ட் மட்டும் நம்ம வச்சு போய்க்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு நம்ம அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் இடையில ஒரு நாள் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு பாடம் இன்னைக்கு டெஸ்ட்டுப்பா. எல்லாரும் வந்து ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அத படிச்சிட்டோம்ல. இந்திய அரசியலமைப்பு ஏற்கனவே படிச்சிட்டோம். திரும்ப வந்து நான் அடுத்த வாரத்துல வந்து ஒரு நாள் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு பாடம் வந்து டெஸ்ட்டுப்பா நாளைக்கு. ஸோ அத எல்லாரும் வந்து படிச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவேன். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு திரும்ப வந்து எழுதுவீங்க. அப்ப இன்னொருக்கா அந்த பாடம் வந்து ரிவிஷன் ஆகும். இதே மாதிரி இந்த
இன்னும் ஒரு 2 மந்த் 3 மந்த் போனதுக்கு ஒரு 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மந்த்தில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அந்த ஒரு மாதத்துக்கான மொத்த சிலபஸையும் வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டாக வந்து கொடுப்போம். சரியா? ஸோ அப்படி நம்ம அந்த டெஸ்ட் கொடுக்கும்போது அப்போ நீங்கள் 3வது அந்த பாடத்தை படிப்பீங்க. உங்களுக்கு 3 ரிவிஷன் ஆயிடுச்சா? ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு 3 ரிவிஷன் ஆயிடுச்சா? வீக்லி ஷெடியூலில் படிக்கிறீங்க. திரும்ப நம்ம சஸ்பென்ஸாக ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுக்குறோம், அதில் படிக்கிறீங்க. திரும்ப 3வதா உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் ஒன்று கொடுக்குறோம், அதுலேயும் படிக்கிறீங்க. 3 ரிவிஷன் ஆயிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலா நம்மளுக்கு இந்த டார்கெட் 1 இந்த 5 மாசத்துல நம்ம இத ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். சரியா? அந்த ஃபுல் டெஸ்ட் அப்பயும் நீங்க இந்த பாடத்த படிப்பீங்க. அப்ப 4 தடவ ஆயிருச்சா? அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா வந்து லைவ்ல வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் குடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒன்லைனர் குடுப்பேன். இது போக இந்த பாடம் ஒவ்வொரு பாடத்திலயும் வந்து இப்ப இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கு, மாநில அரசுன்னு இருக்கு, மத்திய அரசுன்னு இருக்கு. இந்த ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் இதுவரைக்கும் என்னென்ன கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன மாடல்ல உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு குடுப்பேன். சரியா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5, 6 தடவ நீங்க இந்த பாடத்த வந்து ரிவைஸ் பண்ணிருவீங்க. 5, 6 தடவ இந்த பாடத்த திருப்பி படிச்சிருவீங்க. புரியுதா? ஒரு பாடத்த நீங்க 10 தடவ திருப்பி படிச்சிட்டீங்க, 10 தடவ நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பாடம் வந்து மறக்காது. புரியுதா? உங்க மனசுல நல்ல ஆழமா பதிஞ்சிரும். சரியா? இதுதான் நம்மளுடைய பிளான். இப்படிதான் வந்து நம்மளோட பேட்ச் வந்து போகுது. இத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் நம்மளோட தொடர்ந்து வந்து பயணிப்பாங்க. இது நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நெறைய பேருக்கு புரியுது. ஸோ நம்மளோட இந்த ஒரு ஐடியா வந்து கரெக்ட்டா இருக்குமா? சரியா இருக்குமா? உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கா? இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா வந்து ஒரு லைக்கும் வந்து பண்ணுங்க. ஸோ அத வச்சு மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிருவாங்க. இப்படி போனா மட்டும் தான் நம்ம வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரியா? இத நல்லா மனசுல புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போய், மக்கப் பண்ணிட்டு போய் அப்படியே நம்ம இங்க கக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. எதா இருந்தாலுமே நம்ம 2, 3 தடவ நல்லா 4, 5 தடவ அந்த லெசன திரும்ப, 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 திரும்ப ரிவைஸ் பண்ணி நம்மளோட நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல ரொம்ப அதிகப்படுத்திட்டு தான் இந்த ஒரு எக்ஸாம வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து பண்ண போறோம். அதனால நீங்க இத பத்தி எதுவுமே குழப்பிக்க வேணாம். சரியா? உங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நம்ம என்ன குடுக்குறோமோ, நம்ம அந்த வாரத்துக்கான ஷெட்யூல் என்ன குடுக்குறோமோ, அத மட்டும் பார்த்து போய்க்கிட்டே இருங்க. சரியா? இன்னைக்கான நாள நீங்க சரியா பயன்படுத்தினாலே போதும். வரக்கூடிய உங்களுடைய எதிர்காலங்கிறது கரெக்ட்டா இருக்கும். சரியா? நம்ம 3 மாசம் கழிச்சு என்ன ஆகப் போகுது, 2 மாசம் கழிச்சு என்ன ஆகப் போகுது அப்படிலாம் நெனச்சு நீங்க டயத்த வேஸ்ட் பண்ணாம, இன்னைக்கு என்ன? இந்த வாரம் ஷெட்யூல் என்ன? இந்த 2 பாடம் நம்ம குடுத்துருக்கோம். அந்த 2 பாடத்த எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்க முடியுங்கிறத மட்டும் பாருங்க. ஐயோ! எனக்கு மறக்குதே, இயர்ஸ் மறக்குதே, அது மறக்குதே இப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்றீங்க. சார் மறந்து போகுது சார். ஜிஎஸ் கஷ்டமா இருக்கு சார். அதுக்கான சொல்யூஷன் இதுதான். சரியா? இப்போ உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸாம் போம்போது பக்காவா போவீங்க. சரியா? அத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு படிங்க. சரியாப்பா? சரி ஓகே. நம்ம மீண்டும் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து எந்த யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி வேணும் அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ அதுக்கான வேர் டூ ஸ்டடி நம்ம ரெடி பண்ணி போடலாம். தேங்க் யூ. நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.